இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்புல இருக்கிற அறிவியல் பாடமான விசையும் இயக்கமும் இந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாடத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, இயக்கம், அதோட விசை செலுத்தப்படுறது, அதோட இயக்கத்தோட வகைகள் என்ன இருக்கு, ரோபோட்டிக்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். இயக்கம் என்பது ஒரு பொருள் எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கோ அதுதான் இயக்கம். அதோட பொருளோட நிலை மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது இயக்கம். இதுவே அந்த பொருள் ஒண்ணுமே பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதுதான் ஓய்வு நிலை எனப்படும். அதாவது இந்த புத்தகத்துல ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ரொம்ப ஷார்ட்டா என்ன முக்கியமான ஃபேக்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம இதுல பார்ப்போம். விசைனா என்னன்னா, ஒரு பொருள் மீது ஏதாவது ஒரு உந்துதல் விசை, அதாவது ஒரு தள்ளுதல், இழுத்தல் போன்ற செயல்பாடு இருந்துச்சுன்னா அதுதான் விசை. அதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செலுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்கள் தான் விசை எனப்படுகிறது. விசைகளை வகைப்படுத்துறாங்க. காரணிகள் மூலமா உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள் என்று வகைப்படுத்தலாம். அதே மாதிரி தொடுதலின் அடிப்படையில தொடுவிசை, துடாவிசை என இரு வகையா நம்ம பிரிக்கலாம். இயக்கத்தை வகைப்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு பாதையில சென்றாங்க ஒரு மனிதன் நடந்து போனது, அதுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வளைவு பாதை இயக்கம், வீசி எறியப்பட்ட பந்தை வளைவு பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துறாங்க. வட்டப்பாதை இயக்கம்னா வட்ட பாதையில செல்றது, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் கல்லோட இயக்கம். அதாவது கல்லை நூலில் கட்டி சுத்தினோம்னா அது எப்படி இயங்குமோ அது வட்டப்பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. தற்சுழற்சி இயக்கம்ங்கிறதுக்கு ஒரு மையத்தை சுத்தி வர்றது, அதாவது பம்பரத்தோட இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டா தனி ஊசல், அதாவது ஊஞ்சலை நம்ம எடுத்துக்கலாம். ஊஞ்சல் முன்னாடி பின்னாடி போயிட்டு ஒரே அலைவா சென்று வர்றது அலைவு இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம், அதுக்கு எடுத்துக்காட்டா மக்களோட கூட்டல் நெரிசலை ஒழுங்கற்ற இயக்கமா கொடுத்துருக்காங்க. கால ஒழுங்கு மற்றும் ஒழுங்கற்ற இயக்கம். கால ஒழுங்கு இயக்கத்துக்கு கடிகாரத்துல எப்படி ஒரு 6 o'clock அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை காமிக்குதோ அது கால ஒழுங்கு இயக்கம், ஒரே நேரத்துல நடக்கிறது. அதே மாதிரி பூமி சூரியனை சுற்றி வர்றதும் கால ஒழுங்கு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. கால ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டுனா, அதாவது ஒரே டைம்ல நடக்காது, வெவ்வேறு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா டைம் பீரியட் எடுத்துக்கும் அந்த இயக்கத்துக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காற்றுல அசைகிற கொடி கால ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. புவியை சுற்றி வர நிலாவோட இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். ஏன்னா ஒரே டைம்ல அது சுத்தி வருது. பட் ஆனா அலைவு இயக்கம் கிடையாது. ஏன்னா ஊஞ்சல் முன்னாடி போயிட்டு வர மாதிரி கிடையாது, அதனால அலைவு இயக்கம் இல்லை. ஆனா ஊஞ்சல்ல ஆடுறது அலைவு இயக்கம். இது கால ஒழுங்கு இயக்கம் என நமக்கு கொடுத்துருக்காங்க. அலைவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கமாக இருக்கும். எல்லா அலைவு இயக்கங்களும் கால ஒழுங்கு இயக்கம். ஆனா கால ஒழுங்கு இயக்கங்கள் எல்லாம் அலைவு இயக்கமாக இருக்காது. அடுத்து வேகம், மெதுவாக செல்றது, இது எவ்வளவு ஃபாஸ்டா ஒரு ஆள் போறாங்க, எவ்வளவு ஸ்லோவா போறாங்கிறது. இதுவே வேகத்துக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு தூரம் கடந்திருக்காங்க, தொலைவு டிவைடட் பை எவ்வளோ நேரத்துல கடந்திருக்காங்க, அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவர், அது மீட்டர் பெர் செகண்ட் இந்த யூனிட்ல சொல்லுவோம். இதுவே நம்ம அந்த ஃபார்முலாவை மாற்றி சொன்னோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்பீட் இன்ட்டு டைம், வேகம் கடந்த தொலைவு டிவைடட் பை டைமு, அதாவது மீட்டர்னா வினாடியில் நம்ம சொல்லணும். 10 மீட்டர் டிவைட் பை 2 வினாடி, அதாவது மீட்டர் பெர் செகண்ட், அது கிலோமீட்டர் பெர் ஹவர்லேயே நம்ம சொல்லலாம். இதே நம்ம தொலைவுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா அப்படின்னா வேகம் இன்ட்டு காலம் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா தொலைவுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். இதுவே நம்ம காலத்துக்கு ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா தொலைவு டிவைடட் பை வேகம் தான் டைம்க்கான ஃபார்முலாவாக இருக்கும். நமக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. வேகம் இந்த கடந்த தொலைவுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இல்லை உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தின 9.58 செகண்ட்ல கடந்து உலக சாதனை படைச்சிருக்காரு. யாருன்னா உசைன் போல்ட். ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் அதுக்காக வென்றிருக்காரு. தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 கிலோமீட்டர் பெர் மணிக்கு என்ன ஆகுதுன்னா ஓடுது. அதோட வேகத்தை கொடுத்துருக்காங்க. சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம்.
கீழே நமக்கு வந்து சீரான இயக்கம்னா ஒரே மாதிரியாக செல்றது. சீரற்ற இயக்கம்னா அந்த இயக்கத்துல சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். இங்க நமக்கு இயக்கத்துக்கு இயக்கம் பாதையோட அடிப்படையில சில பிரிவுகள் மேல பார்த்ததில்ல. நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். இதுவே கால இடைவெளி பொறுத்து சொன்னாங்க அப்படின்னா, கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். வேகத்தோட அடிப்படையில சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் என வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த மொத்த பாடத்திலயுமே மேக்ஸிமம் வந்து இத பத்தி தான் நமக்கு குடுத்துருக்காங்க. கூட்டு இயக்கம். கூட்டு இயக்கம்னா நிறைய இயக்கங்கள் ஒரு இடத்துல செயல்படுறது. அதாவது இப்ப நம்ம வாகனம் ஓட்டுதல், இல்லாட்டி சைக்கிள் ஓட்டுறத எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். பிரேக் போடணும், அதே டைம்ல வந்து வண்டியையும் நம்ம ரன் பண்ணி கொண்டு போணும். ரோபோட் என்பது தானியங்கி இயந்திரம். இந்த ரொபோட்டா என்ற வார்த்தையை செக்கோஸ்லோவியாவிலேருந்து அந்த வார்த்தையை பெற்றிருக்கோம். அதாவது மனுஷனுக்கு பதிலாக முக்கியமான வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம ரோபோட்டிக்ஸ், அதாவது ப்ரோக்ராம் பண்ண ரோபோட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது மனிதன் செய்கிற செயலை ரோபோட் வந்து செய்யும். இதுதான் இந்த ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டுகள் என்னென்ன செய்யுதுன்னா, ரோபோட்டிக்கல் அதாவது எக்கனாமிக்கலாக ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் சென்டரில் வந்து ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையிலும் இந்த ரோபோட்டோட பயன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சைனாவிலலாம் இப்போ ரோபோட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிகமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோபோட்டோட உணர்வு திறன், அதாவது அது மனுஷங்க மாதிரியே கேட்க முடியும், பார்க்க முடியும், திறனும் இருக்குது. அதே மாதிரி கேட்கவும் முடியும். இந்த மாதிரி முப்பரிமாண முறைகளை ரோபோட்னால செய்ய முடியும். இப்போ ரோபோட்க்கு அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துச்சு. அதாவது செயற்கை நுண்ணறிவு. மனிதன் மாதிரியே, அதாவது மனிதன் எப்படி சிந்திப்பாங்கிறத அதே மாதிரி இப்போ ரோபோட்டிக் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் அந்த செயற்கை நுண்ணறிவு. ரோபோட்டுகளால் சிந்திக்க முடியுமானா, ரோபோட்டுகள்னால சிந்திக்க முடியுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதன் செய்கிற வேலையை சிந்திச்சு செய்ய முடியும். நானோ ரோபோட்டுகள் ரொம்ப சின்ன சைஸ் அளவான ரோபோட்டுகள். இதை மனிதனோட உடம்புக்குள்ள செலுத்தி மனித உடம்புக்குள்ள இருக்கிற கேன்சரை உருவாக்குற செல்களை வந்து அழிக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய வேலைகளை வந்து நானோ ரோபோட்னால பண்ண முடியும். இதனால வந்து பிரைட் ஃபியூச்சர்ஸ் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த நானோ ரோபோட்டுக்கு இருக்கு. இதை மனிதர்களோட உலகத்துல அதிகமா பயன்படுத்தலாம். இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு சம்மரி கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்துல அதிகம் பார்த்தோம் அப்படின்னா விசை, இயக்கம், அதோட வகைகள் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்து வேகத்துக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம். ரோபோட்டிக்ஸ்ங்கிறது அந்த வார்த்தை உருவானது பார்த்தோம். நானோ ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இதுக்கெல்லாம் ரொம்ப பேசிக் கான்செப்ட் என்னங்கிறத இந்த பாடத்தில் பார்த்தோம். இப்போ இந்த பாடம் இதோட முடிவடைகிறது. நம்ம நாளைக்கு அடுத்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.